அடுத்தது சிறப்பு விருந்தினர் உரை. இது நிகழ்த்த இருப்பவர் திரு பார்த்தசாரதி ஸ்ரீராம் அவர்கள், ஃபவுண்டர் அண்ட் சேர்மன், சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. வரவேற்பு உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் திரு ராமநாதன் அவர்களே, இந்நூல் வெளியிட்டு தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கும் பத்மஸ்ரீ டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களே, ஆசிரியரை வழங்கிய சுவாமி பத்மசானந்த அவர்களே, நூல் பற்றிய அனுபவரை வழங்கிய முனைவர் திருமதி கிருஷ்ணவேரி ஹரிராம் அவர்களே, விஐடி பல்கலைக்கழகத்தின் வைஸ் பிரசிடென்ட் திரு ஜி.வி. செல்வம் அவர்களே, சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் டைரக்டர் திருமதி சுதா சேசியன் அவர்களே, இந்நூல் வெளியீட்டில் எழுதி வெளியிட்டிருக்கும் சுவாமி மிருதானந்தர் சுவாமிஜி அவர்களே, நன்றியுரைய நிகழ்த்த இருக்கும் திரு எம். ரவிச்சந்திரன் அவர்களே மற்றும் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். சுவாமிஜி ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து எனக்கு நல்லா தெரியும். மடத்துக்கு போய் அவர்கிட்ட நிறைய கலந்துரையாடி இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நிகழ்வுகளில் எங்களுடைய கல்லூரிக்கும் அவரை கூப்பிட்டு பேசியிருக்கிறோம். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, அவர் பேச வர்ற கருத்துக்களை மிக எளிய முறையில், நடைமுறையில் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறோன்றதில் ரொம்ப அது மாதிரி யாரும் பண்ண முடியாது. அதுவும் ஒரு சுவாமிஜியாக இருந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்றைக்கி எப்படி பேசுகிறாங்க, எந்த மாதிரி வார்த்தைகள் உபயோகிக்க வேண்டும், அவங்க என்ன மாதிரி சிந்தனைகள் அந்த மாணவர்களுக்கு இருக்கும். ஏன்னா நாங்களே டெய்லி காலேஜில் இருக்கிறோம், காலேஜில் கிளாஸ் எடுக்கிறோம், அவங்க கூட கனெக்ட் பண்ணுறது தான் ரொம்ப டிஃபிகல்ட். அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த புத்தகத்துலேயும் எல்லா கேள்விகளுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி பதில் சொல்லியிருக்கிறாரு. அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல நல்ல கிண்டல் கேலி அது கூட நிறையவே இருக்குது. நாங்கள் எங்கள் ஊரில் சிவகாசிலேருந்து வர்றோம், எங்கள் ஊர் பாஷையில் குசுமுத்தனம்னு சொல்லுவோம். அது மாதிரி ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். அது என்ன கருத்து சொன்னாலும், எவ்வளோ பெரிய கருத்தாக இருந்தாலும் அவங்க கூட கனெக்ட் பண்ணலைன்னா நம்மளுடைய கருத்து அவங்கள போய் சேராது. அந்த விதத்தில் ரொம்ப இதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கல்லூரி நடத்திட்டுருக்குறோம். இந்த மாணவர்களுக்கு விடையளிப்பதை மட்டும் இல்லாமல் கல்லூரி நடத்துகிற எங்களுக்கும் ஒரு அறிவுரை, நாங்களும் எப்படி கிளாஸ் எடுக்கணும், எந்த மாதிரி மாணவர்களை டீல் பண்ணணுன்றதுக்கெல்லாம் நிறைய நான் இந்த புத்தகத்திலேருந்து தெரிஞ்சிட்ருக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஏன்னா ஒரு சில ஸ்டாஃப் கொஸ்டின்ஸ் கேட்கல, மாணவர்கள் கேள்வி கேட்கல, அது பிடிக்காது. அதுவும் இல்லாமல் ரொம்ப டெலிகேட்டான விஷயங்கள், மதம் சார்ந்தது, பாரம்பரியம் சார்ந்தது, வாழ்க்கை நெறிமுறைகள் சார்ந்தது, இந்த மாணவ பருவத்தில் அவங்க விடலை பருவத்தில் சந்திக்கிற பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் கூட மிக எளிமையாக, ரொம்ப கஷ்டமாக நம்ம இதுக்கு எப்படி பதில், நான் அந்த கொஸ்டினை பார்த்துட்டு இதுக்கு எப்படி பதில் இருக்க முடியுமோ அப்படின்ற ஆர்வத்தில் இருக்கிற மாதிரி அந்த விடைகள் ரொம்ப எளிமையாக அவங்கள போய் சேர்ற மாதிரி இருக்குது. அதனால் நாங்களுமே நிறைய இதிலேருந்து லேர்ன் பண்ணலாம், ஆசிரியர்களுக்கும் உபயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த ரீல்ஸில் தான் வாழ்க்கை, அதை பொறுத்து தான் கல்வி எல்லாமே, தூங்குறது, படிக்கிறது, வாழ்கிறது, எல்லாமே என்ஜாய் பண்ணுறது எல்லாமே ரீல்ஸில் இருக்கிற காலகட்டத்தில் மாணவர்களை நல் வழிமுறைப்படுத்த வேண்டும் உடைய ஆர்வத்தில் இந்த புத்தகம் வெளிவந்திருக்குது. கண்டிப்பாக இது மாணவர்களுக்கு உபயோகமாக இருக்கும். இதை எப்படி நம்ம எடுத்து போக போகிறோம், அதுதான் பெரிய சவாலாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு சில மாணவர்களாவது ஆர்வமாக இந்த புத்தகத்தை படிக்க வச்சேன்னா மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். நானும் நீங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கிறப்ப சுவாமி விவேகானந்தரனுடைய கருத்துக்கள் மிக ஆழமாக இளம் வயதிலேயே நம்ம மனசில் பட்டதுனால தான் நம்ம நல்லா படிச்சுட்டு இவ்வளோ தூரம் வளர்ந்து முடிஞ்சது. பட் இப்போ இருக்கிற இந்த மாணவர்கள், இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி சேலஞ்சிங். ஏன்னா நம்மளுக்கெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல, வாய்ப்புகள் இல்லை. இப்போ அவங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் அவங்கள வேறு வழியில் கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி புத்தகம் வர்றது மிக மிக உபயோகமாக இருக்கும். கண்டிப்பாக நாங்களும் இந்த புத்தகத்தை மாணவர்கள்கிட்ட எப்படி எடுத்துன்னு போகிறத யோசித்து கண்டிப்பாக அவங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கு முயற்சிகள் எடுப்போன்னு சொல்கிறேன். சுவாமி விவேகானந்தர் என்ன கருத்துக்கள் சொன்னாரோ அந்த கருத்துக்கள் இன்றைக்கும் ரெலவெண்ட். கண்டிப்பாக இந்த சமுதாயத்துக்கு, இந்த மாணவர்களுக்கு இப்போதும் கண்டிப்பாக தேவை, இப்போ தான் நிறையவே தேவை. அந்த மாதிரி சமயத்தில் சுவாமி விவேகானந்தர் என்ன ஆர்வத்தோட எந்த மாதிரி இளைஞர்களுடையும்
மாணவர்களையும் மாற்றங்களை விரும்பினாரோ, எப்படி படிக்கணும்னு நினைச்சாங்களோ அதை வந்து சுவாமி உபதானந்த சுவாமிகள் வந்து மிக எளிமையாக கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் சுவாமி விவேகானந்தரை பார்த்த மாதிரியே தான் இருக்குது. அவருடைய கருத்துக்கள் எப்படியெல்லாம் எந்த எஃபெக்டிவாக இருக்கும், இந்த ஆர்வம், தேசப்பற்று, இந்து மதத்தினுடைய கருத்துக்களை மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு வெறி, இந்த மாதிரி நிறைய முழுமையாக ஈடுபாடு இருக்குது. கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய கல்லூரிகளில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா, சுய பரிசோதனை, சுயமாக நம்மளை எவாலுவேட் பண்ணுறது எப்படின்றது மிகப்பெரிய சேலஞ்ச். அடுத்தவங்க வந்து மதிப்பீடு பண்ணி கொடுத்து நம்மளை மதிப்பீடு பண்ணுறதுனால தான் நம்மளால் வந்து மாற்றங்களை நம்மளுக்கு கொண்டு வர முடியும், கல்வி கற்க முடியும், இதெல்லாம் சேஞ்சஸ்லாம் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் இந்த கேள்விகளில் நல்ல பதில்கள் ஒரு சுவாமிஜி கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து கல்லூரிகளில் ரொம்ப முக்கியமானது வந்து என்ன சொல்லுவோன்னா, வகுப்பறைகளில் கல்வி கற்பது வந்து ஈவன் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் மாதிரி இருந்தால் கூட இப்போ இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, வாழ்க்கை நெறிமுறைகள், ஒழுக்கம், இந்த சமுதாயத்தின் மேலே இருக்கிற நம்மளுக்கு இருக்கிற பற்றுதல், இந்த சமுதாயத்தை எப்படியெல்லாம் மாற்றம் கொண்டு வரணும், இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல பயன்கள் வர்ற மாதிரி நம்மளுடைய ஒரு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கிற சமயத்தில் வந்து முக்கியமான தேவைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுறது. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் தவிர்த்து இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில், நம்ம குடும்பத்தில் என்னெல்லாம் கற்க வேண்டுன்றது முக்கியம். அதையும் வந்து நிறைய பதில்களில் சுவாமிஜி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ராமகிருஷ்ண பரமகிருஷ்ண சுவாமி அவர்களும் சுவாமி விவேகானந்தரும் திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து கண்டினியூஸாக லேர்ன் பண்ணணும். அது இல்லாமல் இந்த பாடங்கள் மட்டும் இல்லை, அது தவிர்த்து நிறைய லேர்ன் பண்ண வேண்டியன்றதை அழுத்தம் திருத்தமாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து ஒரு சில கேள்விகளுக்கு 2 இடத்துல சொல்லியிருக்கிறாரு சுவாமிஜி, விமர்தானந்த சுவாமிஜி அவர்கள். எப்படி வந்து நம்ம அதை கொண்டு வரணும், ஏன்னா அவங்களுடைய மெயின் சாராம்சம் சுவாமி ராமகிருஷ்ண பரமேஸ்வரமும் சரி, சுவாமி விவேகானந்தரும் சொல்லி அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்கன்றதை நம்ம புரிந்து கொண்டு படித்தோம்னா மிகப்பெரிய சாதனைகள் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த கண்டினியூஸ் லேர்னிங் எங்களுக்கும் வந்து கல்லூரிகளில் செல்ஃப் லேர்னிங், கண்டினியூஸ் லேர்னிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த புத்தகம் வந்து அதாவது வந்து என்னை மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ரொம்ப ஆர்வத்தை அடுத்தடுத்து என்ன இந்த ஒரு 1 வீக் முன்னாடி தான் இந்த புத்தகம் எனக்கு கிடைத்த உடனே நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். அடுத்து நெக்ஸ்ட் என்ன, நான் காலையில் வந்து ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்துருவேன். நல்ல அந்த டைமை உபயோகமாக யூஸ் பண்ண முடிஞ்சது. லாஸ்ட்டு 3-4 டேஸு எல்லாத்தையுமே படிச்சுட்டேன். கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த விடைகள், அது கேள்விகள், அந்த மேடம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, அற்புதமான கேள்விகள். ஒவ்வொரு மாணவனுக்கும் இப்போ இருக்கிற கேள்வி இதுதான். அந்த கேள்வியை வந்து இதில் தொகுத்து வச்சுருக்காங்க, செலக்ட் பண்ணி கொடுத்துறாங்களா இல்லை எல்லா கேள்விகளுக்கும் வந்து சுவாமிஜி இதில் கொண்டு வந்திருக்கிறாங்களான்னு தெரியல. பட் ஒவ்வொரு கேள்வியுமே நல்லா இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற சந்தேகங்களை தீர்த்துற மாதிரி தான் கேள்வி இருக்குது. எப்படி கேள்வி கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் சொல்ல முடியும். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த விழாவுக்கு என்னை அழைத்ததுக்கு நன்றி. இந்த புத்தகம் கண்டிப்பாக என்னுடைய மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை, எங்களை போன்ற எஜுகேஷன் ரிலேட்டட் இதில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நன்றி. தேங்க்யூ. பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. அடுத்து சிறப்புரை திரு ஜிவி செல்வம், விஐடி. இங்கு தலைமையுரையாற்றி அமர்ந்திருக்கும் திரு டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களே, டாக்டர் சுதா சேஷையன் அவர்களே, திரு ஸ்ரீராம் அவர்களே, சுவாமிஜி அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்துள்ள பெரியவர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த புத்தக வெளியீட்டு விழா என்பது ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது போல. இன்று தாய் இன்று மகிழ்ச்சியாக இருக்கின்றார். ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது சாதாரண விஷயம் அல்ல. சுவாமிஜி அவர்கள் இந்த புத்தகத்தை மிகவும் கஷ்டப்பட்டு எழுதியிருக்கின்றார். அதுவும் தலைப்பு, மாணவன் மாணவியே நீ தலைவனாக வேண்டும். இங்கே டாக்டர் அம்மா இருக்கிறார்கள், டாக்டர் ஷார்ட்டேஜ் இருக்கின்றது. இங்கே ஆடிட்டர்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க, ஆடிட்டர் ஷார்ட்டேஜ் இருக்கின்றது. தலைவர்களும் ஷார்ட்டேஜ் இருக்கின்றது. அதற்காக தான் இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கின்றார். ஒரு புத்தகம் பேச ஆரம்பித்தால் எப்படி இருக்கும்? புத்தகம் பேசினால் நீ என்னை குனிந்து படி, நான் உன்னை நிமிர்ந்து நடக்க வைக்கின்றேன். அதுதான் புத்தகம். அதுதான் ஆசிரியர் புத்தகத்தை எழுதுகின்றார். எப்பவுமே ஏன் ஏன் என்று கேட்க வேண்டும். அது மாணவனாகட்டும் நாம் ஆகட்டும் கேட்க வேண்டும். ஏனென்றால் ஏன் என்று கேட்கும்போது தான் ஞானம் வளரும்.
ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அதுதான் அன்றைய பாடல். நான் என்று நினைத்தவெல்லாம் வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்ததில்லை. என்று மாணவர்கள் ஏன் ஏன் என்று கேட்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் பள்ளியில் சேர்ந்தபோது ஏன் ஏன் என்று கேட்டாராம். ஆசிரியர் அவர் பள்ளி விட்டே நிறுத்திவிட்டாராம். ஆனால் அவருடைய தாயிடம் ஏன் ஏன் என்று கேட்டுதான் விஞ்ஞானியானார். 13,000 காப்புகள் கொண்டவர், உரிமைகள் கொண்டவர் அவர். ஆனால் அவர் தோல்வியுற்று 2700 முறை தோல்வியுற்றவர். அந்த ஏன் என்ற கேள்விதான் அவரை மாற்றியது. அதனால் இன்றைய மாணவர்கள் ஏன் என்று கேட்க வேண்டும். தலைமை பண்புகள் வளர வேண்டும். வாட்ஸ் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் எ லீடர் அண்ட் அ பாஸ்? இங்கிலீஷில் சாதாரணமாக லீடர்னு சொல்கிறோம், பாஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு அலுவலகத்திலையும் லீடரும் இருக்கின்றார்கள், பாஸும் இருக்கின்றார்கள். தன்னுடைய குழு டீம் நன்றாக செய்து அது வெற்றி அடைந்தால் அந்த வெற்றி என்னுடைய குழு சேர்ந்ததுன்னு சொல்கிறவர் தான் லீடர். அதே அந்த டீம் தவறு செய்து தோல்வி அடைந்தால் அந்த தோல்வி எனதுன்னு சொல்கிறவர் தான் லீடர். அந்த தலைமை பண்பு வேண்டும். ஒரு தொழிலாளி தவறு செய்கின்றார், அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து வேலையை விட்டு அனுப்புவர் பாஸ். ஆனால் அந்த தவறு ஏன் நடைபெற்றது என்று கண்டுபிடிப்பவர் லீடர். அதான் லீடருக்கும் பாஸுக்கும் உள்ள வித்தியாசம். தலைமை பண்புகள் இன்றைக்கி ரொம்ப முக்கியமானது. டீம் லீடராக இருக்க வேண்டும். அனைவரும் அரவணைத்து செல்ல வேண்டும். ஹியர் ஃப்ரம் அதர்ஸ், அவங்கக்கிட்ட கேட்கணும். ஒரு கலெக்டிவ் டிசிஷன். யூ ஷுட் லேர்ன் அண்ட் ஹியர். ஒரு முறை அறிஞர் அண்ணா அவர்கள் கூறினார், நீங்கள் ஒரு தலைவர் ஆக வேண்டும் என்றால் go to the people, stay with them, learn with them and start what they have. அதான் தலைவர். மக்களிடம் செல்ல வேண்டும், மக்களுக்கு தெரிந்த விஷயத்தை தானும் தெரிந்து கொள்ள வேண்டும், அவரிடம் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து நீ ஆரம்பிக்க வேண்டும். இது அனைவருக்கும் பொருந்தும். ஒரு எம்என்சி கம்பெனிக்கும் இது பொருந்தும். இன்றைய புத்தகத்தை பற்றி ஆசிரியரை பேசி கொண்டிருந்தேன். இன்று படிப்பதே குறைந்து விட்டது. கான்சன்ட்ரேஷன் டைம் குறைந்து விட்டது. நான் கல்லூரியில் சொல்கின்றேன், பள்ளியிலையும் குறைந்து விட்டது. நான் ஆங்கிலத்தில் போடும்போது கொஞ்சம் பேஜ்களை பத்தங்களை குறைக்க வேண்டும் என்றேன். ஏனென்றால் மாணவர்கள் கான்சன்ட்ரேஷன் குறைந்து விட்டது. ஏனென்றால் இன்றைய கல்லூரி ஆசிரியர்கள் பிபிடியை போட்டு நடத்துகிறார்கள். அதே பிபிடி தான் வருடம் போடுகின்றார்கள். ஏனென்றால் கையில் ஃபோன் இருக்கின்றது. ஃபோன் இருந்தால் உலகமே உங்கள் கையில் இருக்கின்றது. மாணவன் என்ன எதிர்பார்க்கின்றான்? அந்த கூகுளில் இல்லாத ஆசிரியர் என்ன சொல்ல போகின்றான் தான் மாணவன் எதிர்பார்க்கின்றான். அப்போது ஆசிரியர்கள் தன்னை தாங்களே அப்டேட் செய்ய வேண்டும். கூகுள் இல்லாத விஷயத்தை சொல்ல வேண்டும். அப்போ தான் மாணவர்கள் கல்லூரியில் அமர்வார்கள். கான்சன்ட்ரேஷன் டைம், அதுக்கு புது விஷயங்களாக இருக்க வேண்டும். மேற்கோட்கள், எக்ஸாம்பிள்ஸ், அது கூகுளில் வராது. இந்த எக்ஸாம்பிள் சொல்லும் போது அது மனதில் பதியும். எனக்கு இன்னும் என்னுடைய பள்ளி ஆசிரியர் 1ஆம் கிளாஸில் சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கின்றது. கார்பெண்டர்ன்ற ஒரு வார்த்தை, அது பெரிய வார்த்தையானால் எழுத முடியாது. கார்பெண்டர் ஆச்சாரி, அதை ஒரு கோடு போடுவார். கார் ஒரு கோடு, பென் ஒரு கோடு, டர் ஒரு கோடு. கார்பெண்டர். சொல்லிக் கொடுத்த விதம் அதுதான் இன்று பிரச்சனை. சொல்லிக் கொடுக்கும் விதம் என்று ஆசிரியர்கள் தெரிய வேண்டும். இதெல்லாம் சொன்னாதான் ஒரு தலைவன் உருவாக வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆசிரியர் நினைத்தால் ஒரு இன்ஜினியரை உருவாக்க முடியும், ஒரு டாக்டரை உருவாக்க முடியும், ஒரு முதல்வரை உருவாக்க முடியும், ஒரு ஜனாதிபதியை உருவாக்க முடியும். ஒரு நல்ல மாணவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆசிரியருடைய கடமை. அந்த தலைமை பண்புகளுக்கு வெறும் புத்தகம் மட்டும் போடாது, வெறும் நீட்டும் ஜேயும் மட்டும் படித்தால் போதாது. மக்களை பதிக்க வேண்டும், மற்றவர்கள் பேச வேண்டும். ஃபோனிடம் பேசினால் பக்கத்தில் யாரும் பேசுவதில்லை. முதலில் நண்பர்கள் வேண்டும். இன்று ஃபோன் மட்டும்தான் நண்பர்கள், இன்டர்நெட் தான் நண்பர்கள், வேறு நண்பர்களே இல்லை. மற்றவர்களும் பேசும்போது தான் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். நல்லது கெட்டது தெரியும். ஒருவனுடைய கேரக்டரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய நண்பர் யார் என்று முதலில் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட நண்பர் வேண்டும். இப்படிப்பட்ட உலகத்தை நாம் தொலைத்து கொண்டு இருக்கின்றோம். அதனால் இந்த புத்தகம் போல நிறைய புத்தகங்கள் வர வேண்டும். மாணவர்களுக்கு ஆசிரியர் என்றால் யார், மாதா பிதா குரு, நாம் பெற்றோருக்கு அடுத்து நாம் வணங்குவது என்பது ஆசிரியர்கள் தெரிய வேண்டும். ஏனென்றால் இப்போ யாரும் வணக்கம் குட் மார்னிங் எதுவும் சொல்வதில்லை. அவரும் செல்கிறார், இவரும் செல்கிறார், அவ்வளோதான். ஒரு மட்டு மரியாதை கூட இல்லை இன்றைக்கி ஆசிரியரை பார்த்து. அதனால் எல்லாம் தெரிய வேண்டும் என்றால் இது போன்ற புத்தகங்களை படிக்க வேண்டும். எல்லாரும் ஐடி கம்பெனியில் ஜாயின் செய்து 40-45 வயதில் ரிட்டையர் ஆகிவிடுகிறார். நீ ஒரு தலைவனாக வர வேண்டும்.
தலைமை பண்புகள், நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும். எல்லாரும் அமெரிக்கா போயிட்டு அப்புறம் இந்தியாவில் யார் இருப்பது, இந்தியாவில் யார் இருப்பது? இந்தியாவில் இருக்க வேண்டும், யூபிஎஸ்சி எழுத வேண்டும், டிஎன்பிஎஸ்சி எழுத வேண்டும், நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும், அரசாங்கத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். அது போன்ற எண்ணம் வேண்டுமென இனிமேல் புத்தகங்களை படிக்க வேண்டும். அதற்கு இந்த புத்தகத்தை ஆசிரியர்கள் முதல்ல படிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இங்கே சொன்னார் இவ்வளோ மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்று. முதலில் ஆசிரியர்கள் படித்தால் தான் இன்டர்ன் அவங்க போய் மாணவர்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால் இது போன்ற பல புத்தகங்களை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த இந்த சபைக்கு நன்றி கூறியப்படுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து சிறப்பு உரையாற்ற டாக்டர் சுதா சேஷையன் அவர்களை அழைக்கிறோம். ஸ்ரீ குருபியோ நமக. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கிற மதிப்பிற்குரிய டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களே, நூலை பற்றிய சிறப்பான உரைகளை ஆற்றி அமர்ந்திருக்கிற திரு பார்த்தசாரதி ஸ்ரீராம் அவர்களே, டாக்டர் செல்வம் அவர்களே, அழகானதொரு ஆசியுரையை வழங்கியிருக்கிற சுவாமிஜி அவர்களே, ராமகிருஷ்ண பாரம்பரியத்தைச் சேர்ந்த சுவாமிஜி பெருமக்களே, நூலின் ஆசிரியர் சுவாமிஜி அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த நூல் வெளியீட்டு விழா இந்த நாளில் நடைபெறுகிறது என்பதை முதலில் எனக்கு தொலைபேசி வழியே சுவாமிஜியும் இன்னும் சில நண்பர்களும் தெரிவித்தபோது சனிக்கிழமை மாலை நிகழ்ச்சி நான் வருவதில்லை என்பதாகத்தான் மறுத்தேன். காரணம், சனிக்கிழமை 4 மணியிலிருந்து 6 மணி வரை எனக்கு கம்பராமாயண வகுப்பு. எனவே சனிக்கிழமைகளில் வேறு எந்த நிகழ்ச்சியையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்கிற ஓர் எண்ணம் எனக்குண்டு. ஆனால் என்னை இங்கே வரவழைத்தவை 2 விஷயங்கள். ஒன்று, ஒரு புத்தகத்தின் வெளியீட்டு விழா, அதுவும் கூட பல்லாண்டு காலம் ராமகிருஷ்ண விஜயத்தின் ஆசிரியராக இருந்து பல்லாண்டு காலமாக மாணாக்கர்களோடு பழகி கொண்டிருக்கிற சுவாமிஜி விமூர்த்தானந்தரின் நூல் என்பதனால். நீங்கள் ஏன் என்று கேட்கலாம். எத்தனையோ விஷயங்களை இங்கே பேசி அந்த பெருமக்கள் சொன்னார்கள். இன்றைக்கு புத்தகங்களை வாசிப்பது என்பதே குறைந்து போயிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சர்ச் என்ஜின் ரீடிங் என்பதுதான் இன்றைக்கு நடக்கிறது. There is no book reading, search engine reading. நிறைய பேர் சொல்கிறார்கள், நாங்கள் கையில் புத்தகங்களை வைத்துக்கொண்டு படிக்க வேண்டிய அவசியமில்லை, புத்தகங்களை எல்லாம் சாஃப்ட் காப்பியாக வைத்திருக்கிறோம், எலக்ட்ரானிக் புக்ஸ் ஆர் அவைலபிள். அன்ஃபார்ச்சுனேட்லி எலக்ட்ரானிக் புக்ஸில் நாம் படிப்பது சர்ச் என்ஜின் ரீடிங் தான். அந்த பக்கத்திலேயே மேலே என்ன இருக்குது கீழே என்ன இருக்குதுன்னு தெரியாது. நடுவில் 2 வார்த்தையை போட்டு அந்த வார்த்தை அது ஏதோ ஹைலைட் பண்ணி கொடுத்தால் அதை மாத்திரம் படிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கும்போது மாணவர்களுக்காக ஒரு புத்தகம் என்கிற ஆசை என்னை ஈர்த்தது. அது முதல் காரணம். 2வது காரணம், இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. மாணவனே மாணவியே. நீங்கள் கேட்கலாம், அந்த தலைப்பில் என்னன்னு. இந்த தலைவனாகணும்க்கு நான் அப்புறமா வரேன், இப்போ இல்லை. அது கொஞ்சம் கடைசியில், தலைவர்களாவது கடைசியில் ஆனால் போகிறோம். மாணவர்களாக முதல்லையே தலைவர்களாகணும்னு ஆசைப்பட்ட ஆபத்து தான். முதல்ல மாணவர்களாக இருக்கட்டும். மாணவனே மாணவியே. ஏன் எனக்கு இந்த தலைப்பு மேலே ஒரு வசீகரம் வந்ததுன்னா, இன்றைக்கி எப்படிப்பட்ட சூழலில் இருக்கோம். படிப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம், படித்தால்தான் பெரிய விஷயமா? எத்தனையோ பேர் படிக்காமலேயே மேதாவிகளாகவில்லையா? அதெல்லாம் எக்ஸெப்ஷன். எக்ஸெப்ஷனையே எக்ஸாம்பிளாக காமிச்சு நீங்கள் படிக்க வேண்டாம், நீங்கள் படிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மாயை உருவாகி இருக்கே, அந்த மாயையை உடைப்பது மாதிரி மாணவனே மாணவியேன்னு ஆரம்பிக்கிறாரே இந்த நூலை, அது என்னை இங்கே ஈர்த்ததற்கான 2வது காரணம். பெரியோர்களே, சுவாமிஜி விமூர்த்தானந்தரோடு நான் நிறைய
பழகியிருக்கிறேன். அவருடைய கருத்துக்களை எல்லாம் பல முறை கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டியிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த புத்தகத்தை படிக்கும்போது மேலும் மேலும் பார்வை விசாலப்படுவதை நான் உணர்ந்தேன். எனவேதான் இந்த புத்தகத்தை எல்லோரும் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் தட் மேட்டர் ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் எவர். எனவே எல்லோரும் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதில் இருந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் இங்கே தொட்டு காட்டினால் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஒரு சில கேள்விகள், சகோதரி அவர்கள் சொன்னதைப் போல சில கேள்விகளெல்லாம் இப்படியெல்லாம் கூட கேள்விகள் கேட்க முடியுமா என்கிற ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றன. ஆனால் இப்படியெல்லாம் கூட பதில் சொல்ல முடியுமா என்கிற ஆச்சரியம் இருக்கிறதே, அந்த ஆச்சரியம் இன்னமும் அதிகமானது. ஒரு மாணவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அந்த கேள்வி கேட்கும்போது, கேள்வியை நாம் செவிமடுக்கும்போது இட் சவுண்ட்ஸ் ஹைஃபண்டா, ஆனால் அதற்கான விடை ப்ராக்டிக்கல். நான் ஒரு விஞ்ஞானியாக விரும்புகிறேன், அதற்கு எனக்கு வேண்டிய அடிப்படை தகுதிகள் என்ன? இந்த விஞ்ஞானின்னு சொன்ன உடனேயே நம்மில் பலருக்கு ஒரு நினைப்பு இருக்கிறது. விஞ்ஞானினா உடனே கையில் ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்கணும். விஞ்ஞானினா அப்படியே எங்கேயோ வானத்தில் இந்த சினிமாலெல்லாம் காட்டுற மாதிரி அந்த மேகங்களுக்கு நடுவிலிருந்து ஒரே ஹைஃபண்டா ஜார்கன் பேச வேண்டும் அப்படின்னு. இந்த கேள்வி ரொம்ப ஹைஃபண்டாவாக இருந்தால் கூட அதற்கு விடை சொல்கிறார் பாருங்கள். ஒரு வயல், அந்த வயல் காட்சியை விரிக்கிறார். அதிகாலையில் மெல்லிய இருட்டில் வயலுக்கு செல்லும்போது வரப்பில் பாம்பு, தவளை போன்றவை படுத்து கிடக்கும். அந்த சிற்றுயிர்கள் விவசாயியின் கால் பட்டு இறக்கக்கூடும். பாம்பு கடித்து விவசாயி இறக்கவும் நேரிடலாம். வயலில் பெரும் சேதம் விளைவிக்கும் எலிகளின் தொல்லைகளை தீர்ப்பதற்கு பாம்புகள் அவசியம். தவளை போன்ற சிற்றுயிர்களும் உயிர் பிழைத்தாக வேண்டும். அவற்றால் விவசாயிக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது. இந்த 2 பேராகிராஃப் படித்த உடனே கேட்டது சயின்ஸ், விஞ்ஞானம் பற்றி. இவர் எதுக்கு வயலை பற்றி பேசுகிறார் என்பதாக தோன்றும் இல்லையா? தொடர்கிறது அந்த விடை. இந்த பிரச்சனையை புரிந்து கொண்டார் செருப்பு தைக்கும் ஒரு தொழிலாளி. விவசாயிகள் அணிந்து செல்வதற்கான செருப்பை அவரே வடிவமைத்தார். அந்த செருப்பை அணிந்து விவசாயி நடக்கும்போது க்ரீச் க்ரீச் என்று சத்தம் வரும்படி செருப்பின் மேல் கீழ் அடுக்குகளின் நடுவில் ஒரு பிசினை வைத்து தைத்தார். இதனால் விவசாயி வரப்பில் நடக்கும்போது இருட்டில் படுத்து கிடக்கும் பாம்புகள் செருப்பின் ஒலி அதிர்வுகளை உணர்ந்து ஓடிவிடும். பூச்சிகளும் நத்தைகளும் ஒதுங்கிவிடும். இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட செருப்பு நமக்கு ஒரு சாதாரண விஷயமாக தோன்றலாம். ஆனால் சுற்றுப்புறச் சூழலை காப்பதில், இயற்கையை காப்பாற்றுவதில் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பங்கு உண்டு என்ற அறிவு தெரிந்தவர்களுக்கு இந்த கண்டுபிடிப்பு ஒரு பெரிய விஷயம். இதை சொல்லிவிட்டு இந்த தகவலை அப்போது CLRI, சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டினுடைய இயக்குனராக இருந்த டாக்டர் நாயுடம்மா அவர்கள் ஒரு கூட்டத்தில் தெரிவித்தார்கள் என்பதையும் சொல்லி, வாட் எக்ஸாக்ட்லி இஸ் சயின்ஸ்? Science is not sitting inside the laboratory and doing some microscopic work, but science is for the society என்பதை மிகச் சிறப்பாக இந்த பதிலில் விளங்க வைத்திருக்கிறாரே, அதற்காக சுவாமிஜி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இதுபோலத்தான் இந்த நூலில் இருக்கக்கூடிய பல்வேறு வினாக்கள், பல்வேறு விடைகள். எல்லா வினாக்களையும் எல்லா விடைகளையும் நான் இங்கே தொட்டு காட்டுவதற்கு ஆசைப்படவில்லை. ஏனென்றால் இந்த நூலை அவரவர்கள் படிக்க வேண்டும், உள்வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இருந்தாலும் கூட நான் முதலில் சொன்னேனே, மாணவன் படிப்பு, அது தொடர்பாக ஒரு கேள்வி. முன்னேறுவதற்கு படிப்பு மட்டும் போதுமா? இந்த கேள்வி வேண்டாம் என உனக்கே தோன்றவில்லையா? பதில் இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. நாம் கேட்போம்ல, கொஞ்சம் ஓவராக தெரியல உனக்கு அப்படின்னு, அந்த தொனியோடு ஆரம்பிக்கிறது. அதற்கு பின்னர் படிப்பு ஏன் அவசியம், ஆனால் அந்த படிப்போடு மற்றவையெல்லாம் என்ன இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த வினாக்கள், விடைகள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஏரியாவில் கேள்வி அப்படின்னெல்லாம் இல்லை.
எனிதிங் அண்டர் த சன். அவரவர்களுக்கு அதுவும் இளமை பருவத்தில் வரக்கூடிய பல்வேறு வகையான சந்தேகங்கள், அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் எல்லா விதமான கேள்வியும் இருக்குது. விபூதி பூசுவது அவசியமா? அத்திவரதருக்கு சக்தி உண்டா? அப்படிப்பட்ட கேள்விகளும் இங்கே இருக்கின்றன. விபூதி பூசுவதனால் என்ன கிடைக்கும்? அதில் நடுவில் சுவாமிஜி அவர்களுக்கே உரித்தான ஒரு ஹியூமர், சுவாமிஜியோடு பழகியவர்களுக்கு தெரியும், ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் அங்கே, ஒரு நீரோடை போல். இந்த விபூதி கேள்வி பதில் இப்படி ஆரம்பிக்கிறது. ஒரு கடையில் வெளிநாட்டுக்காரர் ஒருவர் விபூதி பாக்கெட் ஒன்றை வாங்கி இதன் எக்ஸ்பைரி டேட் என்ன என்று கேட்டார். அதற்கு வியாபாரி, விபூதிக்கு எக்ஸ்பைரி டேட் எல்லாம் கிடையாது, பல வருடங்கள் ஆனாலும் இது கெடாது. ஆனால் இதை நீங்கள் பக்தியுடன் தினமும் நெற்றியில் அணிந்து வந்தால் உங்களது வாழ்நாளின் எக்ஸ்பைரி டேட் நிச்சயமாக தள்ளி போகும் என்றார் சிரித்தபடி. This kind of a humor attracts you to read. மேலும் மேலும் இதை படிக்க வேண்டும், அடுத்த கேள்வி என்னவாக இருக்கும், படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையை பல கேள்விகள் பல விடைகள் நமக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றன. இந்த நூல் எல்லோரும் படிக்க வேண்டிய நூல் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். இது யாரோ சிலர் படிக்க வேண்டியது, மாணாக்கர்கள் படிக்க வேண்டியது என்று மாத்திரம் நான் சொல்ல மாட்டேன். இது எல்லோரும் படிக்க வேண்டிய நூல். சரி, எல்லோரும் படிக்க வேண்டிய நூல் என்று சொல்லும்போது இங்கே ஒரு சின்ன டிஸ்கஷன் வந்தது. திஸ் ஷுட் பி கெப்ட் இன் த கிளாஸ் ரூம்ஸ் என்று. நிறைய கல்வியாளர்கள் இருக்கிறீர்கள், கிளாஸ் ரூமில் மட்டும் வைத்தால் போதுமா என்பதையும் தயவு செய்து இந்த நூலுக்கு மாத்திரமல்ல, நல்ல நூல்களுக்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. த சர்ச் என்ஜின் ரீடிங் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி சிலபஸ் ரீடிங்னு ஒன்று இருக்குது. சிலபஸ் ரீடிங்னா என்னன்னா வேறு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ராத்திரி வேக வேகமாக படிச்சுட்டு நாளைக்கு கார்த்தால் 9:30 மணி எக்ஸாமுக்கு உள்ளே போகும்போது கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு ஹப்பாடி அப்படின்னு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற சில விஷயங்கள் நமக்கு தெரியும்னு அதை மட்டும் எழுதிட்டு இந்த 12:30 மணிக்கு வெளியில் வரும்போது படித்ததெல்லாம் அப்போவே மறந்துடணும்னு கான்ஷியஸாக மறந்து போகிறோம் பாருங்கள், அதுக்கு பேர் தான் சிலபஸ் ரீடிங். அந்த சிலபஸ் ரீடிங்காகவோ சர்ச் என்ஜின் ரீடிங்காகவோ இதை போன்ற நூல்கள் இருந்தால் அது சரியில்லை. எனவே இந்த நூல்களை பாடசாலைகளில் வகுப்பறைகளில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு வீட்டிலேயும் அந்தந்த பெற்றோர்கள் அந்தந்த தாத்தா பாட்டிகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு படிக்கும்படியாக எப்படியாவது செய்யுங்கள். அதுதான் நான் உங்களிடத்தில் வைக்கக்கூடிய மிக தாழ்மையான வேண்டுகோள். இந்த நூலில் இல்லாத விஷயமே இல்லை. மேடம் சொன்னாங்க, இங்கே வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த புத்தகத்தில் வின்வின் சிச்சுவேஷன்னா என்ன அப்படின்னு சோஷியாலஜி இருக்குது, ஹிட்லரை பற்றின செய்தி இருக்குது, ஹிட்லரும் நேதாஜியும் சந்தித்த சந்திப்பை பற்றி இருக்குது, டயர் ஜாலியன்வாலாபாக் மேசக்கரில் என்ன செய்தார் அப்படிங்கிறது இருக்குது, முகமது அலி தன்னுடைய மகளுக்கு எப்படி உத்வேகத்தை உற்சாகத்தை கொடுத்தாருங்கிறது இருக்குது, ராமாயணம் இருக்குது, மகாபாரதம் இருக்குது, மொத்தத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. எனக்கு சுவாமிஜி இடத்தில் ஒரு வேண்டுகோள் உண்டு, அந்த வேண்டுகோளை வைத்து நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். சுவாமிஜி தயவு செய்து உடனடியாக இன்னொரு புத்தகத்தை தாங்கள் எழுத வேண்டும். மாணவனே மாணவியே, நீ தொண்டன் ஆக வேண்டும். திரு செல்வம் அவர்கள் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ லீடர் அண்ட் அ பாஸ் என்று மிக அற்புதமாக விளக்கினார்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாருமே லீடர் ஆக வேண்டும் என்கிற ஆசை மட்டும் பட்டால் லீடர்களே இருக்க மாட்டார்கள். எவ்ரிபடி cannot be a leader. அது மாத்திரம் அல்ல, ஒரு லீடராக இருக்க வேண்டும்னா அதற்கு அடிப்படை குவாலிட்டி என்ன? ஒரு நல்ல ஆசிரியராக இருக்க வேண்டுமென்றால் முதலில் நல்ல மாணவராக இருந்து பழக வேண்டும். அதனால தான் நம்ம ஊரில் ஒரு கதை உண்டு. மௌன குருவாக எல்லோருக்கும் ஆசிரியராக இருக்கிற தட்சிணாமூர்த்தி அவர் தகப்பன் சுவாமியான முருகப்பெருமானிடத்தில் போய் கேட்டார் அப்படின்னா அவருக்கு தெரியாமல் கேட்கல. பட் ஹவு டு செட் அன் எக்ஸாம்பிள்,
ஒரு நல்ல லீடர் எங்கே பார்க்கலாம் தெரியுமா? லீடர்னு லேபல் பண்ணி தலையில் நெத்தியில் எழுதி ஒட்டி இல்லை. நம்ம சாலையில் போகிறோம், திடீர்னு ஒரு டிராஃபிக் ஜாம். நாம் என்ன பண்ணுவோம்? காருக்குள்ளே உட்காந்துருப்போம். ஐயோ டிராஃபிக் ஜாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, டைமாச்சே அப்படின்னு இப்படி பார்ப்போம். இங்கே எட்டி பார்ப்போம், அங்கே எட்டி பார்ப்போம். அங்கே பாரு, தப்பாக வராங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம். அந்த பக்கத்தில் பஸ் நிற்கும், எல்லா வாகனங்களும் நிற்கும். இத்தனைக்கு நடுவில், இந்த அமளி துமளிக்கு நடுவில் 10 பேரை திட்டிக்கொண்டு யார் யாரையோ திட்டுவார்கள். அரசாங்கத்தை திட்டுவோம், ஆட்சி செய்பவர்களை திட்டுவோம். நம்ம ஊரில் தான் இப்படி, மற்ற நாட்டில் அப்படி இல்லை. யார்? நம்ம ஊரில் நாம தான் இருக்கோம். எல்லாம் திட்டிகிட்டு இருப்போம். இதுக்கு இடையில் தன்னுடைய 2 வீலரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு இறங்கி போய், அண்ணா இந்த பக்கம் போங்கண்ணா, அந்த பக்கம் போங்கண்ணா அப்படின்னு தானே ஒரு செல்ஃப் அசைன்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அங்கே டிராஃபிக்கை ஒரு இளைஞர் கொஞ்சம் சரி பண்ணுவாரே, அவர் தான் இஸ் த பெஸ்ட் லீடர். லீடர்ஷிப் lies there in being a good model, in showing, in coordinating everyone. நான் லீடர் என்று சொல்லிக்கொள்வதனால் ஒருவர் லீடர் ஆகிவிட முடியாது. அதைத்தான் இந்த நூல் மிக தெளிவாக, ஏன்னா இதில் விவேகானந்தரை பற்றி சொல்லும்போதும் ஒரு அழகான தலைப்பு இருக்குது. நீயும் வென்றிடு, பிறரையும் வெல்ல வைத்திடு. யூ லீட் and make everyone else lead. நீயும் வென்றிடு, பிறரையும் வெல்ல வைத்திடுங்கிற கான்செப்ட் வரும்போது ஒரு நல்ல தலைவர் மாத்திரமில்லை, நல்ல தொண்டரும் உருவாகி அதன் வழியாக நல்ல தலைவர் வருவார் என்பதனால் தாங்கள் இன்னொரு நூல் அந்த தலைப்பில் எழுதித்தர வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். அற்புதமான வாய்ப்பு. இந்த விழாவில் பங்கேற்பது மாத்திரமல்ல, நீங்களெல்லாம் படிப்பதற்கு முன்னால் இந்த புத்தகத்தை படித்துவிடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த விழாவுக்காக வழங்கிய பிரம்மகான சபாவினருக்கும் சுவாமிஜி அவர்களுக்கும் நல்ல உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.